அதிகாரிகளை காலகையை உடைக்கணும். அதிகாரிகள் எனக்கு என்னென்னு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான், கவலையே பட மாட்டான். பொதுமக்களை கோபம் ஏற்படுத்துகிற விஷயங்களில் சாட்டையை சொல்லட்டணும். இவர் கூப்பிட்டு திட்டிக்கிறார் 2-3 அமைச்சர்களை. சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதிமுக 3வது இடத்துல இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனோ இல்லை மற்றதோ வந்ததுன்னா திமுக கூட்டணி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்குது. இவர்களுக்கு பாஜக கூட்டணி இருக்குது. இப்போ திமுக பாஜகவோட இணையுதுன்னா இவருக்கு ரூட் கிளியர். கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குதுல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் மாதிரி அவர் ஸ்பீடப் பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அப்படியே டெரரு. அவர் வந்தாருன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னாங்க. ஒன்றுமே காணும். நாங்கள் 1 லட்சம் கோடி கொண்டு வரோன்னா அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நாங்கள் இந்த தொல்லைலாம் எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல இதை ஏற்படுத்தி கொடுப்போம். அப்படியே 1,02,000 கோடி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி. 5 வருஷமா இவங்க பண்ணதை இவங்க 100 நாளில் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றி. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தாவேக ஆட்சி அமைந்து 3 மாதங்கள் நிறைவடைய போது இதற்கிடையில இப்போ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு நேற்றைய தினம். அதில் பல முதலீட்டாளர்கள் எங்களுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இப்போவே வந்த 3 மாதத்துலேயே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கவனம் ஈர்த்திருக்கோன்றாங்க. ஆனால் இப்போ ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா இது திமுக ஆட்சியில் அவங்க பண்ணி வச்சுட்டு போனதை நீங்கள் இப்போயும் ஸ்டிக்கர் தான் விட்றீங்கன்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதலீட்டாளர் ஈர்ப்புன்றது அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். பேசிகிட்டு இருப்பாங்க, சரிப்பா நீங்கள் போடுறீங்களா, நான் ஒரு இது நடத்துகிறோம், அன்றைக்கி எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணிடலாம். இதில் எம்ஓயுன்றாங்கல்ல, அந்த முதல்ல கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தம், முன் ஒப்பந்தம் போடுறது, அது செல்லாது. ஏன்னா முதலீட்டாளர் மாநாடு 11.5 லட்சம் கோடிக்கு நாங்கள் பண்ணோன்னு போன திமுக அரசு சொல்லிச்சு. ஆனால் அது அந்த எம்ஓயு சைன் பண்ணுறது. ஆனால் நடைமுறையில் சைன் பண்ணவங்க எல்லாம் தொடங்கினாங்களான்னு பார்த்தா 1 லட்சம் கோடி ரூபாக்குள்ளே தான். அப்போ மீதி 10 லட்சம் கோடி ரூபா எங்கே போனாங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுதான் நீங்கள் வச்ச கலெக்ஷன் கரப்ஷன், இந்த கமிஷன் கேட்குறது, மற்ற அப்போது மேலும் சில விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணி தரதில்லை, இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அவன் பயந்து போய் எம்ஓஐ சைன் பண்ணாலும் அவன் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறான், ஆந்திராவுக்கு மற்றது போயிடுறான் அப்படின்னு. இப்போ நாங்கள் 1 லட்சம் கோடி கொண்டு வரோன்னா அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நாங்கள் இந்த தொல்லைலாம் எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல இதை ஏற்படுத்தி கொடுப்போம். இப்போ 1,02,000 கோடி ரூபாய்க்கு சைன் பண்ண எல்லோருமே தொடங்குவோம். 100 நாள் எப்படின்னா போக போக கொண்டு வருவோன்றாங்க. அதுதான் நல்ல விஷயம். இப்போ நீங்கள் ஒரு 5,000 கோடிக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஸ்ரீபெரும்புத்தூரில் தொடங்குறீங்கன்னா எம்ஓஐ சைன் பண்ணோன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் 30% ஷேர் கொடுத்துருங்கன்றேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சார் இது, ஏதாவது அமௌண்ட்டு கூட வாங்கிக்கிங்க. ஷேர்னா லைஃப் லாங்கு. கம்பெனி நான் கஷ்டப்பட்டு ரன் பண்ணிக்கிட்டு எல்லா தொல்லையும் தாங்கியிருந்தாலும் 30% நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஷேர் வாங்கிட்டேன்னா அது லாபத்தை 30% பிரியணும். இது எப்படி சரியாக இருக்காது சார்? 2வது பார்ட்டி ஃபண்ட் இது கொடுங்க. அப்புறம் லோக்கலில் இருக்கிறவங்க இடம் ஆக்கப்பை பண்ணி சரியாக தரமாட்டாங்க. கரண்ட்டு, தண்ணீர், மற்ற அந்த பிரச்சனை இருக்கும். லோக்கலில் இருக்கிறவன் எங்கள் ஆளுங்களை தான் வேலைக்கு வைக்கணும், அது இதுன்னு இல்லாத தொல்லை கொடுப்பான். அதுக்கு சட்டம் ஒழுங்க சரியாக பண்ணி தர மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்ப்பான் அவன். இவ்வளோ தொல்லைகளோடு நம்ம இங்கே ஃபேக்ட்ரி தொடங்கணுமா அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தோடய முறிச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், எல்லாம் பட்டு 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 வேலை ஆகும். அப்படின்னா அங்கே போயிடுவோம் ஆந்திராவுக்கு. இப்படி தான் பல போச்சு. அதனால் இவர்கள் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம், கரெக்டாக பண்ணுவோம், அவர்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் அதுக்கான சூழலை உருவாக்கி தருவோன்றாங்க. பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு. இப்போ 1,02,000 கோடினா இது ஒரு முன் ஒப்பந்தம் தான். இது நடைமுறைக்கு வந்துச்சு, அப்படியே 1,02,000 கோடி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி. 5 வருஷமாக இவங்க பண்ணதை இவங்க 100 நாளில் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றி. அதனால் அதை பார்ப்போம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திட்டங்கள், கவன ஈர்ப்பு, அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் பில் ஏறுது, சொத்து வரி ஏறுது, திமுகவே பரவாயில்ல போல அப்படின்ற அளவுக்கு இப்போ தாவேக ஆட்சி இருக்குன்னு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு சார். 100 நாள் ஆட்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றணும், சிஸ்டத்தை மாற்றணும். நீங்கள் வாட்டில் உக்காந்துக்கிட்டு நம்ம இது பண்ணோம் அது பண்ணோன்னா அதிகாரி ஒத்துழைக்க மாட்டோம். ஒத்துழைக்காது இல்லாமல் முட்டு சந்து கூட்டு போயிடுவோம்.
சொத்து வரி உயர்வுன்றது அது உயர்வு கிடையாது. ரிவைஸ் பண்ணதை நாங்கள் பண்ணுறோன்றாங்க. ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால், போன கவர்மெண்ட்டு 4 மாடி கட்டியிருந்தா 2 மாடிக்கு மட்டும் போட்டு வாங்காமல் இருக்காங்க. அப்போ 2 மாடிக்கான சொத்து வரி வரல. இதெல்லாம் வசூலித்தாலே ஓரளவுக்கு நிதி வரும் அப்படின்னு. இது ஓகே, பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நடைமுறையில் வரும்போது நீங்கள் அவங்க பண்ண தப்பை சரி பண்ணணுன்னா ஒரு ரிவைஸ் கமிட்டி போட்டு மறுபடியும் ஒரு ஆய்வு பண்ணி, அந்த ஆய்வு போகும்பொழுது நீங்கள் எத்தனை மாடி? 4 மாடி. எத்தனை மாடி கட்டுறீங்க? 2 மாடி. அப்போ மீதி எப்படி? இடிக்க சொல்லலாமா? இல்லை கட்டிடுறோம். இப்படி தான் நீங்கள் கொண்டு வர முடியும். எடுத்தாங்க கவுத்தான்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா, அது ஒரு 3 லட்சம் பில்டிங் பண்ணுறாங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பில்டிங் இருக்குது. இன்னும் வீடுகள் சின்ன சின்ன வீடுகள் சேர்க்க முடியாது. அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்? பொதுமைப்படுத்திடுறாங்க. எல்லாருக்கும் சொத்து வரி உயருதுன்னு. அப்போ ஜனங்க அவங்களுக்கு நோட்டீஸ் வருதோ இல்லையோ எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஒன்று டிஎம்கே கையில் எடுத்துக்கின்னு நாங்கள் போராட்டத்தில் குதிப்போன்றோன்னா, இப்போ சொத்து வரி உயர்வை வாபஸ் வாங்குறோன்றாங்க. இது தேவையா? அப்போ இந்த அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி ஒன்று கொண்டு வந்தால் பேக் ஃபயர் ஆகும் தெரியுமா தெரியாதா? அப்போது இந்த துறை யார்கிட்ட இருக்குதுன்னா முதலமைச்சர் கீழே இருக்குது. இது முக்கியமான துறை. இது முதலமைச்சர் வச்சுக்கவே கூடாது. அதுக்கு ஒரு தனி அமைச்சரை போட்டு தான் நிர்வகிக்கணும். அப்போ அந்த துறையில் இருக்கிற யார் முதலமைச்சர்கிட்ட இருக்குன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு அவர் தான் எனக்கு என்னென்னு பண்ணுவார். அப்போ இந்த அதிகாரிகள் நம்பினா விளங்கும். அவங்க எல்லாம் ரெட்டே பிஸ்டுகளாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வரி வந்தால் இவ்வளோ லாபம் கிடைக்கும். அப்போ இவ்வளோ வரியை நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிறோன்னா ஜனங்க எவ்வளோ கோபம் அரசு மீது திரும்புன்ற பார்வை அவங்கள்ட்ட இருக்காது. ஆட்சியாளர்கள் தான் அந்த பார்வை இருக்கணும். இப்போ ஹெல்மெட் போடலைன்னா துட்டுக்கு வாங்கணும் அப்படின்ற பார்வை காவல்துறைக்கு இருக்கும். ஹெல்மெட்டு போடலைன்னா பிடிச்சிங்கன்னா அந்த கோபம் மக்களுக்கு திரும்பும். எல்லாம் 2 வீலர் வச்சுக்கிறவன் யார்? அவன் அன்றாடங்காட்சிகள் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க. அவன் வாங்குகிற சம்பளம் 10,000 இருக்கும். 1000 ஃபைனுன்னு 3 தடவை போட்டிங்கன்னா 3000 இது கட்டினானா அவன் கோபம் எங்கே போகும்? அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் போடலன்னா பிடிக்கிறோம், அரசுக்கு வருமானம் அப்படி பார்ப்பான். முட்டு சந்தில் விட்டு அவன் போயினே இருப்பான். பொக்கையை வாங்கின்னு அடுத்த விட்ட போயிடுவான். அப்போ ஆட்சியாளர்கள் தான் இதை பார்த்து பக்குவமாக நடக்கணும். இந்த மாதிரி தான் இது. கரண்ட்டும் அப்படி தான். இந்த கரண்ட்டு பில் உயர்ந்தது கீழே சின்ன லெவலில் ஆட்களுக்கு உயரல, நம்மக்கிட்ட குறைவாக தான் வந்திருக்கு. இப்போ 300 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 200 யூனிட் உங்களுக்கு இலவசம். 100 யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ 4 ரூபா 70 பைசான்னா 100 யூனிட்டுக்கு எவ்வளோ? 470 ரூபா. அப்போ உங்களுக்கு லாபம்தான். ஆனால் கொஞ்சம் மேலே போக ஸ்லாப் ஏறுது. அப்போ அவனுக்கு வரும்பொழுது பயங்கரமாக இதாகும். இன்னும் சில பேருக்கு எனக்கு என்னென்னு போய் போடுறது 4,000 வந்துகிட்ருக்கோம், 20,000 பில்லு போடுறது. அவன் எங்கே போய் கேட்டால் அது பதில் கிடைக்காது. இப்போ கேட்டால் அது சில தவறுகள்லாம் நடந்திருக்கு, சரி பண்ணுறோன்றாங்க. இதெல்லாம் பொதுமக்களை கோபம் ஏற்படுத்துகிற விஷயங்களில் சாட்டையை சொல்லட்டணும். அதிகாரிகள் எனக்கு என்னென்னு பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், கவலையே பட மாட்டான். லாக்அப் டெத்தாக அடித்தே கொண்டுருவானுங்க. அவன் வரல எனக்கு என்னன்னு இருப்பான். அறிக்கை கேட்டால் இட்லி சாப்பிட்டார் சார், தண்ணி கேட்டார் சார், கொடுத்தேன் பொறையரிச்சு தலையில் தட்டினேன், ஹாஸ்பிட்டல் இப்படி கொடுப்பான். ஆனால் உண்மை என்ன? அடி தாங்க முடியாமல் பல இடங்களில் காயம் ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்திருக்கும். போஸ்ட்மார்ட்டத்தில் அது தெரியும். இவர் எழுந்திரிச்சிங்கன்னு இட்லி சாப்பிட்டு விக்கல் வந்து செத்து போயிட்டாருன்னு படிப்பார். அதிகாரி இப்படி கொடுப்பான். அப்போ வெளியில் சமூக ஆர்வலர்கள், இந்த மனித உரிமை ஆர்ப்பாட்டாளர்கள், பொதுமக்கள் எல்லாருமே என்னையா அடிச்சே கொண்டிருக்கான்னு வந்திருக்கு, இவர் இப்படி வாசிக்கிறாரு, இதனால் கவர்மெண்ட்டா? அந்த கவர்மெண்ட்டு தான் வேணான்னு வந்தால் இந்த கவர்மெண்ட் அப்படி இருக்குன்னா என்ன ஆகும்? அப்போது அதிகாரிகளை காலகையை உடைக்கணும். அவனை கொன்னுட்டியா? எத்தனை பேர்ரா? எல்லார் மேலேயும் கொலை வழக்கு பதிவு பண்ணு, முதல்ல அரெஸ்ட் பண்ணு, அப்புறம் நீ நிரூபிச்சிக்கோ நான் பண்ணலன்றது. அப்படி கொண்டு போயிட்டா ஜனங்களுக்கு பரவாயில்லப்பா, அந்த கவர்மெண்ட்டோட அது பரவாயில்ல. லாக்அப் மரணம்னா அது அதிகாரிகள் பண்ண தவறு, அதுக்காக கவர்மெண்ட்டை வேடிக்கை பார்க்கல. டக்குன்னு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா? அந்த 3 பேருக்கு பண்ணாங்கல்ல, சபரிவர்மனுக்கு பண்ணாங்கல்ல, 3 பேரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி இப்போ இந்த அமுதன் இவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு. சபாநாயகரே சொல்கிறாரு திங்கக்கிழமை பார்த்துக்கலான்னு. அப்போ அது நிதானமாக அணுகி சொல்லணும். அவசரப்பட்டு டக்குன்னு வாய விட்டா கோஷ்டி முதல்ல சேர்த்துட்டாங்கன்னா அது திமுக பயன்படுத்திக்கும். இப்போ அவசரப்படாமல் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே அணுகணும். மின் கட்டணன்றது ஷாக் அடிக்கிறது. ஏற்கனவே மின்வெட்டு
இப்போ தான் அதில் ஒரு மாதிரி தப்பிச்சு பொழைச்சி மின்வெட்டு குறைஞ்சிருக்குன்றாங்க. ஆனால் இன்றைக்கும் பலரும் சொல்கிறாங்க கடுமையாக மின்வெட்டு இருக்க தான் செய்யுது. 2வது மின் கட்டணம். இப்படி இருந்தால் இந்த அரசுக்கு நல்ல பேர் எப்படி கிடைக்கும்? பால் கிடைக்கிறதே இல்லை, ஆவின் பால். இந்த மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்துறதுலலாம் தப்பு நடந்தால் ஜனங்களுக்கு கோபம் வந்துடும். அதை தூண்டி விடுறதுக்குன்னு சமூக வலைதளங்களில் திமுக எல்லாருமே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் ஜனங்க? இது தண்ட கர்மாந்திர ஆட்சி. ஆட்சி செய்ய தெரியலன்னு தானே அவங்க சொல்லுங்கிறாங்க. இவங்க ஆட்சியிலும் அதை விட மோசமாக நடந்தது. அப்ப இவங்க பண்றதெல்லாம் ஆட்சிக்கு தான் போகுன்றீங்க அந்த பேர். வேற என்ன போகும்? ம். இதுதான் நடக்கும். ம். ஒரு வீட்டில் ஒரு பையங்கிறான், இல்லை ஒரு நாய் வளர்க்குறோம், ரோட்டில் போகிற ஒருத்தனை போட்டு கடிச்சிச்சின்னா யார் மேலே வரும்? ஒண்ணும் மேடம். நாய் கடிச்சிச்சு, நாயை போய் கேளுங்க, நான் சொல்ல முடியும்? நாய் வேலை கடிச்சு வைக்க தான் செய்யும். அப்போ நாயை கட்டி போடணும். இல்லை ரொம்ப கடிக்கிற நாயாக இருந்தால் வாய்க்கு ஒரு கப்பு போடணும், வீட்டில் கட்டி வைக்கணும். இது எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு நாய் கடிச்சிச்சின்னா கம்ப்ளைண்ட் வரும், உள்ளத்துக்கு தான் வைப்பாங்க. தான் பிரச்சனை. அப்ப அடிமட்டத்துல பார்க்க வேண்டிய வேலைகள் நிறையவே நிறைய இருக்கு இருக்குது, அரசு. பண்ணணும். ஆனா இப்ப இன்னொரு விஷயம் சார், இந்த ஒன்று தெரியுமா? பண்ணுறாரு. இவர் கூப்பிட்டு திட்டிக்கிறாரு 2-3 அமைச்சர்களை, சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் போய் இதை நீங்கள் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணுங்களா? சிஎம் அவர்களே கூப்பிட்டு திட்டுறாங்க. ஆமாம், அப்ப நேரடி கண்காணிப்புல தான் எல்லாருமே அவர் இருக்காங்க. பார்த்து தான் இருக்காரு, ம். அவர் பண்ணுறாரு. ஆனா இன்னொன்னு சார், இங்க போதைப் பொருள் அப்படின்றது தான் இப்ப கூட நீங்க சொன்ன அமுதன் விஷயத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே போதைப் பொருள் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட திருவற்றூர் மாணவன் அடிச்சு கொண்டிருக்காங்க. கஞ்சா போதை இதை தட்டி கழுதுனால கொண்டாங்கன்றாங்க. முதல்ல வர்றது முதல்ல எடுத்தோடனே நம்பிடக்கூடாது, போக போக தான் தெரியும். நான் நேற்று ஒரு அம்மா வீட்டில் தனியாக இருந்த அம்மாவை கொன்று நகையை பறிச்சுட்டு போயிட்டாங்க. வெளியிலேருந்து ஆதாய கொலையான்னு பார்த்தா வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியை. அப்போ அதை எதிரிலேயே இதெல்லாம் பண்ணால் அது பார்த்துட்டு இருந்து அதுக்கு பணம் தேவைன்னா கொன்னா தான் கிடைக்கணும், அது முடிவு பண்ணி அதை பண்ணிடுது. ஏதோ அதனால் எடுத்தோடனே வரதை வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஆனால் போதை பழக்கன்றது ஒரு வெறியேற்றுகிற விஷயமாக இருக்குது. நீ இளம் பருவத்தினர்கிட்ட கஞ்சா போதைன்றது அவன் என்ன செய்கிறான்னு தெரில. ஒரு பையனை போட்டு அடிக்கிறான் பாருங்கள், டீச்சர் தடுக்கிறாங்க, வாத்தியார் தடுக்கிறாரு. இது எல்லாம் என்னென்னா இந்த சினிமாவை பார்த்துட்டு, சினிமாவில் ஹீரோ பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது, இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறது. 2வது போதை. அவன் யாருக்கும் அடங்க மாட்டான். ஏன்னா அந்த விஷயத்திலே இப்ப தாவேக அரசு வந்து பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. 700 கடைகளுக்கு மேல மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 பிராண்டுக்கு மேல நாங்க சரக்கை தடை செய்திருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு சார். ஆனா அதை திருப்பி வாபஸ் பெற்றிருக்காங்க. இல்ல அது தடை இல்லைன்னு நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதற்கு அதிமுக பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. திரும்பி என்ன இங்க பேக்கரி டீலிங் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. நீங்கள் இருக்கிறதுலையே இப்போ ஒரு சாப்பாட்டில் ஏதாவது கலங்குது, இல்லை அந்த கடைன்னா அந்த கடைக்கு போய் சீல் வச்சு அது வச்சு இல்லை அதெல்லாம் பண்ணுறாங்க. மதுன்றது அரசாங்கமே விற்கிது, ஆலைகள்லேருந்து டைரெக்டாக இங்கே வருது. அப்போ அதுக்கு உணவு தரக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம்ல. குடிச்சு பல பேர் நடைபெறமாக ஆகிட்டான். அப்போ அதை பார்த்துட்டு தகுதி இல்லாத 10 இதை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஏன் அனுமதி கொடுக்கப்படுதுன்னா அது அரசு தான் விளக்கணும். இப்போ வரைக்கும் அது என்னன்னு தெரியல. எனக்கு தடைன்னு தான் நான் இது வரைக்கும் பார்த்தேன். தடை விலக்கப்பட்டது இப்போ தான் நான் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்தி. அதனால் அது என்னன்னு கேட்கணும். ஆனால் அந்த பேக்கரி டீலிங் அப்படின்ற வார்த்தையை அதிமுக ஐடி விங் சொல்லியிருக்காங்க. அது என்னவா இருக்கும்? புதுசாக வந்துக்கிறாங்கல்ல, அதனால் புதுசாக வார்த்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவாக தான் இருக்குன்றீங்களா சார் அதுக்கு அர்த்தம்? பேக்கரி டீலிங்கா அப்படின்ற பேக்கரி டீலிங்னா அந்த ஒரு கிரியாத ஒரு படம் வந்துச்சு, அது சொல்லுவாங்க. அது வேறு கொச்சையான இது. அது இதுக்கு ஏன் பேக்கரி டீலிங் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதிமுக இப்போ கடுமையாக விமர்சனங்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தஞ்சாவூரில் எடப்பாடி அவர்கள் பேசும்போதாக இருக்கட்டும், இப்போ அதிமுக ஐடி விங் இந்த பதிவு போட்டிருக்காங்க. திடீர்னு இந்த மாற்றம் என்ன சார்? திடீர்னு பல விமர்சனங்கள் வருது. சரி, இப்போது புத்தி வந்ததுன்னு பாராட்டணும். ஒரு எதிர்கட்சியாக சட்டசபையெல்லாம் பார்த்தீங்களா, திமுகலாம் வளவலா கொலகொலான்னு சொல்லியிருந்தது. அவரு இன்னும் பெருசாக நான் விட மாட்டேன். இவங்க என்னென்ன பில்டப் பண்ணாங்க அந்த பத்திரிக்கையாளர். உதயநிதி ஸ்டாலின் அப்படியே டெரரு, அவர் வந்தாருன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னாங்க. ஒன்றுமே காணும். இவங்க மாமா மாப்பிள்ளைன்னா ஸ்டாலின் கூப்பிட்டு திட்டினாராம், என்ன என் சொந்த கொண்டாடி பேசினுக்கிறீங்கன்னு. அப்போ இவ்வளோ தான். ஆனால் எடப்பாடியுடைய அந்த 40 நிமிடம் பேச்சு டெரராக இருந்தது. சட்டசபை உள்ளேயும் சரி வெளியும் சரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிமுக 3வது இடத்துல இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனோ இல்லை மற்றதோ வந்ததுன்னா திமுக கூட்டணி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்குது. இவர்களுக்கு பாஜக கூட்டணி இருக்குது. இப்போ திமுக பாஜகவோட இணையுதுன்னா இவருக்கு ரூட் கிளியரு. அதிமுகவுக்கு ஒருவேளை நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருது, தாவேகா கூட்டணியில் இருக்கிறவங்கள வெளியில் வர்றாங்க,
அப்படின்னா கூட அதிமுக அது லாபம். அப்படி எல்லாமே தலைகீழாகிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஸ்பீடப் பண்ணுறாரு. 2வது அவர் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குதுல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் மாதிரி அவர் ஸ்பீடப் பண்ணுறாரு. பார்ப்போம். எதிர்க்கட்சி நல்லா இருந்தால் தான் ஒரு கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு பயம் இருக்கும். எதிர்க்கட்சிகள் அப்படி இப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. வலுவான எதிர்க்கட்சி தேவை நாட்டுக்கு. ஆனா இங்க பல திட்டங்கள் வந்து இப்போ போடப்பட்டிருக்குன்றீங்களா சார்? என்ன திட்டங்கள்? முன்னெச்சரிக்கையாக முன்னாடி என்ன நடக்கும்ன்றதை யோசிச்சு இப்பவே அதுக்கு எல்லாருக்குமே அது இருக்கணுங்க. அது இல்லைன்னா அவ்வளோதான். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அந்த முன் யோசனை இருக்கணும். இல்லைன்னா சிக்கல் வரும். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி.